நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. வணக்கம். இது மறுமொழி ஊடக வலயத்தினால் ஒளிபரப்பப்படும் வீடு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஒன்டாரியோ மாகாணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட துணையாளர் பராலீகல், டொரண்டோ பெரும்பாகத்தில் பலராலும் நன்கு அறியப்பட்டவர் துரேஷியன் ரஃபாயல் செல்வகுமார் அவர்களுடன் ஒரு உரையாடல். இந்த பராலீகலை பற்றி எப்படி வரைவிலக்கணம் செய்கிறது என்றால், professionally educated and insured and licensed by the Law Society of Ontario to serve public and provide access to justice. அந்த வகையில் வழக்கறிஞர்களும் இதே தொழிலைத்தான் செய்கின்றார்கள். ஆனால் வழக்கறிஞர்களுக்கு இதை விட அதிகம் பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு. ஏற்கனவே கூறியது போல செலவு குறைவாக சில விடயங்களை, சில லிமிட்டேஷன்ஸ், சில வரையறைகள் இவர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் கேள்விகளும் பதில்களுமாக இந்த உரையாடல் அமைய போகிறது. இதில் கூடுதலாக ஆங்கில வார்த்தை பிரயோகம் இருக்கும். உங்களுடைய நேயர்களுக்கு கூடுதலாக இந்த மொழி பிரயோகங்களில் ஆங்கிலம்தான் பரிச்சயமாக இருக்கிறது என்றபடியாலும் ஆங்கிலத்திலும் சில வேளை இந்த உரையாடல் மாறி மாறி தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக இருக்கும் என்பதை முற்கூடியே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ரஃபாயல் செல்வகுமார் அவர்களை மறுமொழி சார்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதான உரையாடலாக இது அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையாடலை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் ரஃபாயல் செல்வகுமார் அவர்களே. வணக்கம், நன்றி இந்த அறிமுகத்துக்கு. நிச்சயமாக எங்களுடைய மக்கள் பலருக்கு இந்த பராலீகல் என்கின்ற ஒரு சொல்லு எல்லோருக்கும் பரிச்சயமானதில்லை. சிலருக்கு சட்டத்தரணி, வழக்கறிஞர், லோயர் என்கின்ற சொற்கள் தான் பதமே தெரிந்திருக்கே தவிர, இந்த பராலீகல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சட்டத்தரணி செய்யக்கூடிய பல விடயங்களை செய்கிற ஒருவராக இருக்கிறதும், அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கட்டணம் குறைவாக இருக்கிறதும் பலருக்கு வசதி செய்து கொடுக்கிறது. அந்த வகையில் பராலீகல் என்ற அந்த பதத்தை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், அது எல்லாருக்கும் ஒரு புரியாத விடயமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இந்த பராலீகல் என்ற ப்ரொஃபஷன் லா சொசைட்டி ஆஃப் ஒன்டாரியோவால் லைசன்ஸ்டு பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி செய்தது ஒரு குறுகிய காலத்துக்கு முதல் தான். அதுக்கு முதல் பரலீகல் என்ற ஒரு தொழில் இருக்கவில்லை. பரலீகல் வக்கீல் இல்லை, ஆனால் சில வேலைகள் வக்கீல்கள் செய்வதை அவர்கள் செய்யலாம். லா சொசைட்டி ஆஃப் ஒன்டாரியோ ஹஸ் கிவன் அ ஸ்கோப் ஆஃப் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். அந்த வரையறைக்குள் நாங்கள் சில விடயங்களை செய்யலாம். முக்கியமாக ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட், லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட், ஹியூமன் ரைட்ஸ் ட்ரைபியூனல் போன்ற சில இடங்களில் நாங்கள் வக்கீல் மாதிரி தொழிற்படலாம். ஆனால் ஏனென்றால் அதற்கு பிராக்டிஸ் பண்ணுவதற்கு லா சொசைட்டி எங்களை அனுமதித்துள்ளது. உங்களுக்கும் நீங்களும் சட்டத்தரணிகள் அல்லது வக்கீல்கள் மாதிரி சோதனைகள், பரீட்சைகள் எடுத்து பாஸ் பண்ணி வர வேணுமா? தெருவிலிருந்து வருகின்ற ஒருவர் இருந்தால் போல் பராலீகல் மாதிரி தொழில்பட முடியுமா? ஒரு சமயத்திலே அப்படி இருந்தது. இப்போ ஆனால் நான் நினைக்கிறேன் 2009 பிறகு அப்பொழுது இருந்த மினிஸ்டர் ஆஃப் அட்டர்னி ஜெனரல் சொல்லப்படும் ஒன்டாரியோ மாகாண சட்ட அமைச்சர், ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் தேவை, பொதுமக்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் சர்வீஸ் தேவை என்ற முறையிலே அவர் சொன்னார், we have to license paralegals. ஸோ அந்த சமயத்திலே புதுதாக வர பரலீகல்ஸ் ஒரு காலேஜுக்கு போய், இப்போ இங்கே சென்டினியல் காலேஜ், ஹாம்பர் காலேஜ் அல்லது செனக்கா காலேஜிலே பரலீகல் கோர்சஸ் இருக்கின்றன. அவை சில இடங்களிலே 2 வருடம் நடக்கும், சில இடங்களிலே 1 வருடத்திலே ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராம் செய்யலாம், அல்லது பிரைவேட் காலேஜஸ் கூட அந்த பரலீகல் கோர்சஸை கொடுக்கிறது. அநேகமாக 24 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது. அதுகள் படித்து பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஆர்டிகல்ஷிப் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு லைசன்சிங் எக்ஸாம் கண்டக்டட் பை த லா சொசைட்டி ஆஃப் ஒன்டாரியோ, அதையும் பாஸ் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு
ஒன்டாரியோவில் ஒரு சட்டத்தரணி ஒரு வக்கீல் செய்ய வேண்டிய அவ்வளவு அந்த தகமைகளையும் பெற்றிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் உங்களை ஒரு பராலீகல் என்பதை ஒரு துணை சட்டத்தரணி அல்லது உப சட்டத்தரணி என்ற வகைக்குள் போடலாமா? அதாவது பெரா என்று சொன்னால் குறைந்தபட்சம் என்றுதான் அர்த்தம். ஆனால் இப்பொழுது வக்கீல் படிப்பவர்கள் அல்லது லாயராக வருபவர்கள் அவர்கள் 4 வருடம் டிகிரி எடுத்திருக்க வேண்டும். அது ப்ரோ லா ஸ்கூலுக்கு போகணும், ரிசல்ட் எடுக்க வேண்டும். அப்படியான விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் நீண்ட தூரம் படித்திருப்பார்கள். பரலீகள் அவர்கள் குவாலிஃபிகேஷன் பீரியட் குறைவு. ஆனால் அவர்களுக்கும் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறது. அவர்களும் லா சொசைட்டி ரூல்ஸின் படிதான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்கள் சில வேளைகளிலே அவர்களுக்கு மக்களுக்கு ஒரு சேவையை, ஒரு அஃபோர்டபுள் சேவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நான் சொன்னது போல landlord and tenant tribunals, small claims court. small claims சொன்னால் அதிலே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், எம்ப்ளாய்மெண்ட் லா அல்லது வேற லிட்டிகேஷன் இஷ்யூஸ் அங்கே நாங்கள் செய்யலாம். ஆனால் அதற்கு ஓரளவு தொகை இருக்கிறது. 35,000க்கு மேலே நாங்கள் ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்டிலே நாங்கள் ஒருவரை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. அந்த கோர்ட்ஸின் லிமிட்ஸும் அதான் ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட் என்று சொன்னாலும் அது ஒரு மிஸ்நாமர் என்று சொல்வார்கள். அது ஒரு சுப்பீரியர் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுடைய ஒரு பங்கம் தான். அங்கே நாங்கள் எல்லா வழக்குகளையும் நாங்கள் செய்யலாம். ஆனால் அங்கே 35,000க்கு மேலே நாங்கள் போக முடியாது. அவர்கள் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் ஸ்மால் கிளைம்ஸ் என்று சொன்னால் பொதுமக்கள் அதிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே தான் அந்த ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனபடியால் அவர்களுக்கு ரூல்ஸ் ஆஃப் ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட் இருந்தாலும் அதிலே சில வளைவுகளை அவர்கள் பொதுமக்களுக்கு செய்து கொடுப்பார்கள். பொதுமக்கள் சில பிழைகளை விட்டால் அதை திருத்தி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழக்கை உகந்த முறையில் நடத்த முயற்சிப்பார்கள். மற்றது கோர்ட் ஃபீஸ், ப்ரோசஸிங் டைம் எல்லாமே குறைவுதான். கொஞ்சம் கால அவகாசத்திலையும் விட்டுக் கொடுப்புகள், அது உண்மையான நீதிமன்றத்தை விட இந்த ஸ்மால் கிளைம் கோர்ட் போன்றது கொஞ்சம் காலவாசத்தில் அவ்வளவு இறுக்கமாக இருப்பதில்லை. காலகாவசம் என்று சொன்னால் ஒரு வழக்கு துவக்கத்திலிருந்து முடிவுக்கு ஒரு சுப்பீரியர் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போனால் நீண்ட காலம் எடுக்கலாம். இங்கே அதிலும் பார்க்க குறைந்த பட்சத்திலே உண்டு. இப்ப இந்த கோவிடால் சில தடைகள் ஏற்பட்டிருந்தன. அதன்படியால் இவைகள் கொஞ்சம் நாள் எடுக்கின்றன. பழமையாக 1 வருடம் 9 மாசத்தில் ஒரு வழக்கு முடிவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருடமாக பிராக்டிஸ் பண்ணுகிறீர்கள்? நான் லைசன்ஸ் எடுத்து 2014-15 இருந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வர்ற கேஸுகள், அதாவது உங்கள்கிட்ட பராலீகல் உதவியை நாடி வருபவர்கள் எப்படியானவர்கள் வருகிறார்கள்? கூட இப்பொழுது இந்த கடந்த 1.5-2 வருடமாக கூட லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் பிரச்சனை தான் கூடிக்கொண்டு வருகிறது. அதுதான் என் பிராக்டிஸ்லேயே கணக்க நேரம் எடுக்கிறது. அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் லா, ஆக்களை வேலையிலிருந்து நிப்பாட்டுவது போன்ற விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கூட இப்பொழுது நான் செய்வது லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். நீங்கள் சொன்னீர்கள் கூடுதலாக உங்கள்கிட்ட வர கிளையன்ஸ் வாடகை குடியிருப்பாளர்கள், வாடகை குடியிருப்பவர்கள், வாடகை வீடு கொடுப்பவர்கள், டெனன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் சொல்லி கூடுதலான இப்பொழுது இருக்கிற சட்டங்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஒரு வாடகைக்கு ஒருவரை குடியமர்த்துவதற்கு முதல் எப்படியான முன்னெச்சரிக்கைகளிலே டியூ டிலிஜென்ஸ் சொல்வார்கள், எப்படி அவர்களை தெரிந்தெடுப்பது போன்ற விடயங்களை சொல்ல முடியும். ஓகே, முக்கியமாக இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் யாருக்கு சார்பாக இருக்கிறது இந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரூல்ஸ் என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். என்னை பொறுத்த மட்டும் அது ஒருவருக்கும் சார்பாக இல்லை. நீங்கள் லேண்ட்லார்டிடம் கேட்டால் லேண்ட்லார்ட் சொல்வார் இது டெனன்ட்டுக்கு சார்பாக இருக்கிறது. டெனன்ட்டிடம் கேட்டால் டெனன்ட் சொல்வார் இது லேண்ட்லார்டுக்கு சார்பாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் the laws are reasonable. But the mandate of the landlord and tenant board is to preserve tenancy. அதுதான் அவருடைய மேண்டேட். அதுக்காக அவர்கள் சொல்லவில்லை ஒருவர் வாடகை கொடுக்காமல் நீண்ட காலம் ஒரு வீட்டில் இருக்கலாம் என்று. அப்படி சொல்லவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் வாடகை கட்டாயம் அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஆனால் அதற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. நீங்கள் கேட்டீர்கள் என்ன மாதிரி ஒரு டெனண்டை நாங்கள் தெரிவு செய்வதென்று. அந்த இடத்தில் தான் சில நேரங்களிலே பிழை இருக்கிறது.
ஏனென்று சொன்னால் சில நேரங்களிலே நாங்கள் டெனண்டை சரியாக ஸ்கிரீன் பண்ணுவதில்லை. சில விடயங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், சில சமயத்திலே டெனண்ட்டுக்கு ஐடி இல்லாமலே தங்களது 500,000 300,000 400,000 விடை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே நான் கேட்பேன், உங்களது காரை தர சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்கள், ஆனால் ஏன் உங்களது வீட்டை மாத்திரம் அப்படி கவனிக்காமல் கொடுத்திருக்கிறீர்கள்? ஆனால் இதில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஒரு குடும்பம் வருகிறது, ஒரு லேண்ட்லோர்டிடம் வீடு தேவை. ஹஸ்பண்டுக்கு கணவருக்கு வேலை இருக்கிறது, நல்ல வேலை, மனைவிக்கு நல்ல வேலை இருக்கிறது, 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒழுங்காக அவர்கள் 3-4 மாதங்கள் வாடகை கட்டி கொண்டு வருகிறார்கள். இருந்தால் அவருடைய கணவருக்கு வேலை இல்லாமல் போனதோ அல்லது ஏதாவது சுகவீனம் வந்தோ அவர்களுக்கு வாடகை கட்ட முடியாத ஒரு நிலை வருகிறது. இந்த நேரத்தில் ஒரு லேண்ட்லோர்ட், அதாவது அந்த வாடகைக்கு வீடு கொடுத்தவர் என்ன செய்யலாம்? அது landlord is not in the business of doing social work. Landlord is in the business of landlording. So if something happens to somebody, I mean ஒரு landlord என்ற முறையிலே நாங்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் உதவி செய்வது வழக்கம். ஆனால் அதே சமயத்திலே லேண்ட்லார்டுக்கு மோர்கேஜ் கட்ட வேண்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டும், அவருக்கு பல செலவுகள் இருக்கின்றன. ஆனபடியால் தொடர்ந்து ஒருவர் வாடகை கட்டாமல் அவர்களது சொந்த பிரச்சனையால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. அப்படி என்றால் அந்த வாடகைக்கு இருப்பவர்கள் வேறு எங்கேயாவது சோஷியல் ஹவுசிங்கோ அல்லது குறைந்த விலைக்கோ வீடு எடுத்து போக வேண்டும். அப்ப முதற்கட்டம் வேலை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் ரெண்ட் தராமல் போனால் உடனடியாக எவ்வளவு காலத்தில் கொடுக்க வேண்டும்? உடனடியாக கொடுக்கலாம், ஒரு நாள் பிந்தினாலும் கொடுக்கலாம். அதாவது 1ஆம் தேதி வாடகை தர வேண்டும் என்றால் 2ஆம் தேதி அந்த வாடகை வராவிட்டால் நீங்கள் என்ஃபோன் நோட்டீஸை ஒரு டெனண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த நோட்டீஸை கொடுக்கும் பொழுது அங்கே அந்த நோட்டீஸ் முக்கியம், சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அதில் தான் சில பிரச்சனைகள் வருகின்றன. அதாவது யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ரெசிடென்ஷியல் யூனிட். இப்பொழுது மேல் வீடு என்றால் we have to say main floor of this 1 2 3 main street whatever town it is. பேஸ்மெண்ட் என்றால் வடிவாக குறிப்பிட வேண்டும், பேஸ்மெண்ட் ஆஃப் 138 whatever street Ontario is. அதில் பிழை விட்டால் அந்த நோட்டீஸ் பிழையாக இருக்கு. அப்ப 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு பிறகு நாங்கள் அந்த ஹியரிங் வரும் பொழுது அந்த நோட்டீஸ் டிஃபெக்டிவ் என்றால் அந்த வழக்கு தள்ளுபடி. அவ நோட்டீஸ் கொடுப்பதில் எப்படி கொடுக்க வேண்டும்? நேரடியாக கையில் கொடுக்க வேண்டுமா அல்லது பதிவு தபால் மூலம் அனுப்ப வேண்டுமா அல்லது ஷெரீஃப் யாராவது கொண்டு கொடுக்க வேண்டுமா? ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் சர்வீஸ் ஒன்று இருக்கிறது அந்த லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்ட்லே. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் சில வழிகள் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக கையில் கொடுக்கலாம் அல்லது வேர் மெயில் இஸ் நார்மலி டெலிவர்ட். இப்ப பழைய வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் அங்கே மெயில் பாக்ஸ் இருக்கிறது, அப்ப அங்கே போடலாம். ஆனால் புது சப்டிவிஷன்ஸ்லயே மெயில் பாக்ஸ் இல்லை, அது காமன். ஆனா அதுக்கு லேண்ட்லார்டுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாது என்ற பிரைவசி இஷ்யூஸ். நீங்கள் ரெண்ட்டை கொடுத்தால் அதை அவருக்கு கொடுக்க முடியாது. கையில் கொடுத்தால் நீங்கள் ஒரு நோட்டீஸை 14 நாளைக்கு பிறகு யூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் கால் L1. அப்பொழுதுதான் ஒரு டெனண்ட்டுக்கும் ஒரு லேண்ட்லார்டுக்கும் பிணக்கு இருக்கு என்று ட்ரைபியூனலுக்கு தெரியவர். L1 அது மட்டும் தெரியாது. So first thing is to give a notice, N4 notice to the tenant and say you are not paid rent, here's the rent and rent amount should be correct. அதிலே பிரச்சனைகள் வருகின்றன. சில வேளைகளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் யூட்டிலிட்டியையும் சேர்த்து போடுகிறார்கள். இட்ஸ் நான் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், நாட் நான் பேமெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். So you can't include. It has to be net amount of the rent. Okay. Right? Yeah. If anything that is charged extra from the rent, that should not be included. That will be on another form. So N4, non-payment of rent, and from what date to what date. The rent amount has to be correct. The date calculation. If I give the notice today, the 14-day calculation starts from tomorrow, not today. But the easiest and the best way I give notice is when they come, I send it by express post, no signature required. That way I have a record that it has been mailed. Okay. இப்போ ஒரு டெனன்ட் ஒரு லேண்ட்லார்ட் இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறார். அவருக்கு இந்த மாதிரி N4 நோட்டீஸ் அனுப்புறதற்கோ அல்லது அந்த விஷயங்களோ தெரியாது. அப்படியான நேரத்தில் உங்களை அணுகினால் நீங்கள் அந்த விடயங்களை அவருக்கு வேண்டி
செய்வீர்கள். we can. So there are only two people in Landlord and Tenant Board or Residential Tenancies Act who can give notice. It is the landlord or his representative. Both of them are allowed to give notice. So if they come to me, நான் வந்து அவருடைய சிச்சுவேஷனை பார்த்து ரெண்ட் ஏரியாஸை பார்த்து N4 ப்ரிப்பேர் பண்ணி I can tell them, okay, I can serve the N4 by express post. Regular mailum post பண்ணலாம், it's no problem. But I prefer express post, no signature required, because I get a record that it was mailed on this day. It costs about $16-17 right now in Ontario. And the only thing is, we have to add additional 5 days. So when you give it to the hand, it's 14 days, not counting the day you serve the N4. If you're going to send it by mail, you have to add another additional 5 days. 5 days. So it is going to be 19 days, not counting the day. I add another 1 or 2 days. Okay. What the heck? It doesn't matter. Minimum is 19. Yeah. If you give, see, I don't want something to be defective in 6 months' time because I didn't add 2 days. Yeah. So it's better. Sometimes the landlord will say, okay, naan indai konde kodukren. Anal, the ghost, the tenant is not there. No, if you calculate the 14 days exactly, then he has to come back, we have to redo the notice. So I would make sure, because we can correct an application, but we cannot correct a notice. எப்ப அந்த முதல் செய்யறோமோ அது வந்து சரியாக இருக்க வேண்டும். And it's an easy form. But some people think, okay, it is easy. Why should I pay a paralegal? I can do it myself. But I tell them, losing weight is easy. எடை குறைக்க வேணும்னா அது ஈஸியா குறைக்கலாம். But try it. It's hard. Yeah. Right? So same way, you have to make sure that it's done properly. You have to do it couple of times to make sure, even, யானைக்கும் அடி சறுக்கும். Sometimes I do the notice and then I realize, oh, there's a mistake in there. ஏனென்றால் இப்பொழுது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2004ஆம் ஆண்டு எழுதிட்டா சில விட அது 2003ஆம் ஆண்டு. So there can be a difference. And some tenancies start not on the first day. Some tenancies start on the middle of the month. Some tenancies start on the second day of the month. So you have to look at the lease. Make sure the tenancy starts when. And sometimes I find tenancy starts on the 1st, but the rent is payable on the 15th. So what date do you use now? These are technical issues. So நீங்க வந்து ஒரு லேண்ட்லோர்டு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அந்த லேண்ட்லோர்டுக்கும் டெனண்ட்டுக்கும் இடையில் செய்யப்பட்ட ஒப்பந்தம், அந்த அக்ரிமெண்ட் டு லீஸ், அப்படியான ஒரு டாக்குமெண்டே உங்களுக்கு நீங்கள் பார்த்து தான் நீங்கள் செய்வீங்க. Important. Because if there's a lease document, we have to look at the lease document and make sure that, and then we have to see the rental payments. How are they coming? Are they sending it by e-transfer? Are you giving you by cash? If they give you by cash, are you giving receipts? Right? Because that is a complication, right? Once you say, I got cash. Okay, when did you get the cash? What did you do with it? I prefer people get by checks. E-transfer is the best because there's a record, and then I do a rent log. And then do a rent log to see when the rents were not paid. And sometimes the rents are not paid for 6-7 months. Then there's a way that the notice, because the notice itself, if you look at the N4 notice, it only had 3 columns, 3 months rent. So how do you fill that form up? To make sure that it matches, right? So there are things that you can do, and that's where things go wrong. Calculating the dates, when you issued, how you serve it, right? A lot of people come to me, kind of வந்து சொல்லிடும், நாங்கள் registered postல அனுப்பணும். No, that is the wrong way to do it. Normal mail is fine. Registered post, no. Yeah. But in the new landlord and tenant board forms have a column where the landlord and tenant can agree to serve notices by email. So if they have put it in, then we can also serve by email. இமெயிலும் செய்யலாம். That has to be but that has to be included in the lease agreement. Okay. When you initially go into a tenancy, because the new Ontario landlord and tenant form, the residential tenancies form, has a column where it says the landlord agrees and the tenant agrees that they can serve notices by email. And that has to be included. If it's not, email is not valid. What I do is I send my
express post and send a courtesy copy by email to the tenant and the landlord saying, today we served you info by express post. இப்ப Yes, the courtesy copy. இன்னொரு கேள்வி, அதாவது வந்து ஜனவரி 1 ஒரு லேண்ட்லோர்டும் டெனண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் செய்துட்டணும். இந்த ஆர்டிஏன்னு சொல்லப்படும் இந்த ரெசிடென்ஷியல் டெனன்ட்ஸ் இந்த ஒன்டாரியோ மாகாணத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த பத்திரம் இருக்குது தானே, அந்த பத்திரத்தில் தான் நீங்கள் இப்போ சொல்லுறீங்க அந்த இமெயிலாக தொடர்பு கொள்ளலாம்னு இருக்குது. அது போடாமல் விட்டுட்டாருன்னு வைப்போம். ஆனால் மாற்ற முடியுமா? அதாவது 1 மாதத்துக்கு பிறகு இல்லை 2 மாதத்துக்கு பிறகு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் அந்த இதில் இருக்கு நீங்கள் போட்ட விடயங்களை மாற்ற முடியுமா? Normally the lease agreement that you sign, the first lease agreement is valid for life. டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்டு கொடுக்குற அந்த ஃபார்மை சொல்கிறீங்களா, அல்லது ஒன்டாரியோ மாகாணத்தால் கொடுக்கப்பட்ட ஃபார்மை சொல்கிறீங்களா? ஒன்டாரியோ ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜால கொடுக்கறது வந்து லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கிறது. ஆனால் அதை விட மாகாணம் சொல்லி இருக்கிறது, we want to standardize all leases in Ontario. So you can sign with the brokerage lease, but you must also, இப்போ அக்ரிமெண்ட்ல நான் பார்க்குறேன்னா, the tenant and the landlord agree that within 30 days of occupancy, they will execute a standard Ontario lease form. Because the government created that form to standardize the clauses, to make sure who is the landlord, who is the tenant, how long is the tenancy, when does it start, how much they have to pay, what are the extra that they have to pay. So it is better from a landlord's point of view that you fill that form up. I think அது சட்டப்படி செய்ய வேண்டிய ஒன்றா, அல்லது அதை தவிர்க்கவும் அதை கொடுக்காவிட்டால் I have to clarify that, but offhand, if you don't give it within 30 days, the tenant can withhold 1 month's rent. Okay. Yeah. Okay. So it is in the best interest of the landlord and the tenant to get a document signed and which is standardized and which is applicable to keep with them with any other documents you have. Because if you go to a hearing, the judge or the adjudicator, we call them, they are looking for the best evidence, right? Then they are going to see who is telling the truth, what is the right one here, right? Okay. And although we don't do it properly, then we have to do what is the best here. I have to make out what is best here. Right? Some of the lease agreements, the people don't have even a lease agreement. They don't have any form of lease agreement. Okay. இந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமலுக்கு ஒரு டெனன்ட் இருந்தால், அல்லது ஒரு வருஷம் முடிஞ்சது, அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் முடிஞ்சது, அதுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கிறார், அப்படியான நேரத்தில் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றும் சைன் பண்ணாமலுக்கு, ஒரு பத்திரங்கள் ஒன்றும் கையெழுத்து வைக்காமலுக்கு இருந்தால் அதை சொல்றது மந்த் டு மந்த் டெனன்சின்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்டாரியோவிலே நாங்கள் 2 விதம். when you sign a tenancy agreement, you sign a lease agreement and you sign a tenancy agreement. Tenancy is for life. Lease is for a நீங்க அந்த ஒன்டாரியோ மாகாணத்தின் இது வந்து ஆர்டிஏ வந்து லைஃப், ஒன்டாரியோ மாகாணத்துல ரெசிடென்ஷியல் டெனன்சிஸ் சட்டம் வந்து சொல்றது, யாருக்காவது நீங்க ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஒரு வருடத்துக்கு கொடுத்தாலும் சரி, the lease is for a term. So the term, after the term ends, the lease continues, and the lease is for life. So the lease will continue to perpetuity until the tenant dies, and if the tenant was living with the spouse, until the spouse dies. And if both the tenant and the spouse have died, then it continues for the children for 1 month. So a lot of people think, okay, I have signed a 1-year lease, so at the end of 1-year lease, the tenants have to leave. It doesn't happen that way. The tenant becomes a tenancy, and it continues as long as they pay the rent. Like, look at an apartment building. When you go to an apartment building, you sign a lease, and after 1 year, nobody leaves. They live there for 30 years. Some of the apartments people have been saying for 30, 20 years, right? So that's how the tenancy goes. Tenancy is like, it's strong. It's like next to ownership. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். தாய், தகப்பன், 2 பிள்ளைகள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை எடுக்கிறார்கள். தாப்பன் இறந்து போகிறார், தாயும் ஒரு வருடத்தில் இறந்து போகிறார், பிந்தி இறந்து போகிறார், பிள்ளைகள் 2 வளர்ந்து கல்யாணம் கட்டி அதே அப்பார்ட்மெண்ட் இருக்கலாமா? அந்த டெனன்சி அவைக்கு போகும். The children only 1 month.
சிலர் only 1 month. அது வயது எத்தனை வயது இருந்தாலும் அவை ஒரு 1 month. unless they are in the tenancy as joint tenants. ஓகே. அப்போ இப்போ நீங்கள் அந்த சொல்கிறீங்களா அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டில் போடுகின்றது ஆக்கியபென்ஸ் சொல்லி போடுவினோம். ஆனால் 2 பேர்ட்ட பேரில் தான் அந்த வீட்டை எடுப்பினோம். ஆக்கியபென்ஸ் இதில் இத்தனை பேர் 4 பேர் இருக்க போகிறோம்னு போடுவினோம். இப்போ 4 பேருக்கும் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் பைண்டிங்கா? Occupants have no rights as tenants. Occupants are just living there. And even if you don't list the occupants, occupants can come and go. Right? So I tell them, இவங்க சொல்லிச்சு நம்ம 2 பேர் தான் இருக்குன்னு வந்தது, இப்ப 4 பேர் இருக்கணும். Now the tenancy is between 2 parties, but people can fall in love. People can bring other people. They put no pets clause is not valid, because if you go down the street and you find a stray dog and you want to bring the dog home, in Ontario it's not illegal to have a pet, so you can't tell a tenant take the pet out. Right? No smoking, yes, we can agree on the agreement that, but no pets clause is not valid. Okay. In a house. In condos, maybe no pet clauses are valid if the condo corporation says no pets. Because some of the condo corporations are putting restrictions on the weight of the dogs. Size, and condo corporations can only cannot refuse if it's a guard dog. If it's a guard dog, no. இப்போ Not guard dog, I should say, what do you call that? Guide dog. Yeah, and that was a misnomer. Yeah. இதுவரை வாடகைக்கு வீடு ஒன்றை எடுப்பதிலும் கொடுப்பதிலும் உள்ள சட்ட சிக்கல்களில் சிலவற்றை சட்ட துணையாளர் ரஃபாயல் செல்வகுமார் அவர்கள் அதற்கான விளக்கங்களை தந்தார். நீங்கள் உங்களுக்கு இந்த கேள்விகள் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் இருந்து அதற்கான விளக்கங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு அந்த கேள்விகளை நீங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பினால் நான் அவரிடம் அதை கேட்டு தெளிவுகளை உங்களுக்கு அறிவிக்கலாம், அல்லது அவரோடு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவரோடு மட்டுமல்ல, அவரை போன்று பல சட்ட துணையாளர்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழ் சட்ட துணையாளர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்களை நீங்கள் அணுகிக் கொள்ளலாம், அல்லது வழக்கறிஞர்களையும் அணுகிக் கொள்ளலாம். இதில் எந்த விதமான போட்டி அப்படி என்று ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வசதியான மாதிரி அதைகளை செய்து கொள்ளலாம். பொறுப்பு துறப்பு. இந்நிகழ்ச்சியில் ரஃபாயல் செல்வகுமார் வழங்கிய சட்ட ஆலோசனைகள், அவருடைய பயிற்சி அனுபவம் அவற்றை கொண்டு உருவானவை. இவை முறையான சட்ட ஆலோசனைகளா என்று அதை தகமை பார்ப்பதற்கு பிரச்சனைகளுடைய நுணுக்கங்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் இது ஒரு எழுந்தமானமாக நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அதை முற்றுமுழுதாக சட்ட ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய சட்ட துணையாளரிடமோ அல்லது வழக்கறிஞரிடமோ உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக சொல்லி, அது தனிப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், அவற்றை நேரடியாக சொல்லி நீங்கள் அது சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனாலும் இது ஒரு கைட்லைன், இது ஒரு சிறு உதவி என்ற மாதிரி தான் நான் அதை பார்க்கிறேன். இத்துடன் ரஃபாயல் செல்வகுமாருடனான உரையாடல் முதலாவது பாகம் நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பாகத்தில் தொடர்ந்து இந்த லேண்ட்லோர்ட் டெனன்ட் பிரச்சனைகள், அத்தோடு எம்ப்ளாய்மெண்ட் லோஸ் என்று சொல்லப்படுகின்ற பணி நிறுவனங்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய உரிமைகள் என்ன, அது மீறப்படுகின்ற பொழுது அதுக்கு எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்பது போன்ற விடயங்களையும் அவர் எங்களுடன் உரையாட இருக்கிறார். அது அடுத்த நிகழ்ச்சியில் அது தொடரும். ஆனாலும் புதிய கேள்விகளும் சந்தேகங்களும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் மனதில் எழுப்பப்பட்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலனை தந்திருந்தால் இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் தர வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த காணொளியின் கீழே சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணினால் நாங்கள் எங்களுடைய அங்கத்துவம் கூறினால் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்களும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிவகைகளை
நேர்த்தியாக செய்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நிகழ்ச்சி நல்லதாக இருந்தால் பலரிடம் பேசுங்கள், சொல்லுங்கள், கதையுங்கள், பகிருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அதன் மூலம் நாங்கள் மீண்டும் நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்கிறே அநேக நன்மையே.